Juicy, spark the happiness. Quench the thirst naturally. சம்பாதிச்சத பாதி கல்யாணத்துக்கு செலவு பண்ணா மீதிய டைவர்ஸ்க்கு செலவு பண்ணா. எத்தனை தடவை போயிட்டு இருப்ப நீ? Meenakshi Faculty of Pharmacy. Admissions open for B.Pharm. Apply now. உலகெங்கிலும் இருக்கும் பிகேன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சிம்மராசிக்காரர்களுக்கு சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது? சனி மாதிரி உங்களுக்கு ஒரு ஜென்ம எதிரி ஒன்றுமே கிடையாது. சிம்மராசிக்காரர்களுக்கு சனி தான் ஜென்ம எதிரின்னு பேர். ஏன்னா சூரியனுக்கு சன்னு வந்து சனி. நன்றாக புரிந்து கொள்ளுது. கிரகங்களுக்கு இருக்கிற அந்த ஈகோ எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. சூரியனுக்கு 2 பொண்டாட்டி, அதனால் சனிக்கு அது பிடிக்காது. சூரியனுடைய முதல் மனைவிக்கு பிறந்தவர்கள்லாம் யமன், இவங்கெல்லாம். 2வது மனைவிக்கு பிறந்தவர் சனி. இந்த அக்னி நட்சத்திரம் கான்செப்ட் தான் இது. இந்த சனிக்கு யமனை பிடிக்காது. ஏன்னா இவர் வந்து ஃபஸ்ட்டு தாரத்து பையன், இவர் 2வது தாரத்து பையன். அதனால் யமனோட வேலை ஆயுசை பிடுங்கிறது, வேணும்னே சனியோட வேலை ஆயுசை கொடுக்கறது. இவங்க நமக்கு சொல்லுவாங்க, டோன்ட் என்கரேஜ் ஈகோலாம் வச்சு. இவங்க தான் ஒன்றா நம்பர் ஈகோயிஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா இந்த சனி சூரியனை பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா எதுக்காக எங்கள் அம்மா தெரியாமல் இன்னொரு கல்யாணம் பண்ணேன் என்பது தான் அவரோட கொஸ்டின். ஸோ அதனால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி வச்சு செய்வார் எப்பயுமே. இவருக்கு தான் இப்போ அஷ்டம சனி போயின்னு இருக்கு. இதில் என்ன ஒரு சந்தோஷமான விஷயம் என்றால், அஷ்டம சனிக்கு லீவ் விட போகிறார். என்ன லீவு? ஏன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது, இந்த நவம்பர் 27 வரைக்கும் சனி வக்கரம் என்பதால் அஷ்டம சனிக்கு விடுமுறை அளிக்கப்படுகிறது. 6 நாட்கள் வேலை பார்க்குறீங்க, ஒரே ஒரு நாள் சண்டே. இந்த ஒரு நாள் சண்டே என்ன பண்ணுறீங்க? வீட்டில் செம ஹாப்பியாக ஒய்ஃபோட ஃபுல் டே குழந்தையோட என்ஜாய் பண்ணுறீங்க, டென்னிஸ் ஆடுறீங்க, ஜாலியாக இருக்கீங்க. காரணம் என்ன? 6 நாள் ஒய்ஃபை மிஸ் பண்ணுறீங்க, குழந்தை மிஸ் பண்ணுறீங்க, அந்த ஏக்கம். அந்த மாதிரி இந்த சிம்மராசிக்காரர்கள் இத்தனை நாள் ரொம்ப படாப்பட்டீங்க. அதுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடச்சிருக்கு இந்த அஷ்டம சனியால். அதை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க. அந்த 130 நாளில் சனி பகவான் அனுகிரகம் அள்ளித் தருகிறார். 6-7 கூடிய சனி பகவான் வக்கரம் பெறுகிறார். அப்போது 7 கூடிய சனி பகவான் 8ஆம் வீட்டில் ஏற்கனவே பிரச்சனை. 7 கூடியவர் 8ஆம் வீட்டில் இருந்து அவர் வக்கரம் பெறுவதால் என்ன ஏற்படும் என்றால், மனைவியுடன் உண்டான சண்டைகள் எல்லாம் சரியாயிடும். சார், பல பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் ஒரு சின்ன ஒரு விஷயத்தினால சரியாயிடும். எத்தனை பேர் உங்களில் பாய்ஸ் படம் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. அதில் படம் பார்த்தீங்கன்னா இந்த முன்னா கேரக்டர் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜட்ஜெலாம் கூட சொல்லிடுவார் 2 பேரும் பிரிஞ்சிடணும்னு. வெளியே பேர் 2 பேரும் கட்டி பிடிச்சி உருளுவாங்க. ஏன் சரியா போச்சு, அவ்வளோதான். உலகத்தில் நல்ல காதலுக்கென்று ஒரு தேவன் இருக்கிறான். அவன் நல்ல காதலை சேர்த்து வைப்பான். காதலை பிரிக்கலாம் யாராலையும் முடியாது. நல்ல பிரியமான காதலை பிரிக்க யாராலையும் முடியாது. அந்த இறைவனே சேர்த்து வச்சுருவார். ஒரு உயிர் பிரிய போகிற நேரம் சார், கடைசியாக அவர் ஆசை வச்ச அவரோட மனைவி எங்கேயோ பிரிஞ்சு போயிட்டாங்க. 9 வருஷமாக பிரிஞ்சிருக்காங்க. அவங்க பக்கத்தில் வந்து அப்படி தொட்டுட்டு எந்திரிச்சிக்கோன்னு சொன்னோன்னு எந்திரிச்சுப்பார். டாக்டரே ஆச்சரியப்படுவான், எப்படிடா இருதையெல்லாம் ஓடுது, எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சுன்னு. ஓடும் சார், அதுதான் காதல், லவ், அந்த பவர் ஆஃப் லவ்ங்கிறது. அதுதான் அதை அந்த 7 கூடியவன் வக்கரம் பெறும் பொழுது உங்களுக்கு பிரிந்த காதலெல்லாம் சேரப்போகிறது. சக்கை கரும்பு என்றாலும் சர்க்கரை தானே மிச்சம் இருக்கும். பிரிந்த காதல் என்றாலும் பிரியம் தானே மிச்சம் இருக்கும். ஸோ ஒரு லவ் குரு லெவலுக்கு உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த 7 கூடியவன் வக்கரம் பெறும் பொழுது தயவுசெய்து நீங்கள் வந்து இந்த பிரிந்த டைவர்ஸு, சில பேர் எதுக்கு டைவர்ஸ்னே தெரியாமல் ஒன்றுமே இல்லாத 10 பைசா பிரயோஜனம் இல்லாத கான்செப்டாக இருக்கும். உனக்கு எனக்கும் ஆக்சுவலி அந்த ஆறா செட் ஆகலை. அந்த ஆறாலாம் செட் ஆகாது. எப்படி செட் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவர்களைப் போல இருக்க வேண்டும், நீங்களைப் போல இருக்க வேண்டும். அது 2 அழகாக ரசிக்கிறது தான் காதல், இல்லையா? நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பெண்கள் எல்லாம் சிங்கப்பெண்ணேன்னு சுற்றிட்டு இருக்காங்க. நான் இதனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவருடைய ஜெராக்ஸ் மாதிரியே அவங்க இருக்காங்க. இப்போ என் ஒய்ஃபை பார்த்தீங்கன்னா என்னோட ஜெராக்ஸ் மாதிரியே இருக்கா. என்ன மாதிரியே வாட்ஸ்அப் பண்ணுறா, என்ன மாதிரியே எல்லாம் யோசிக்கிறா, என்ன மாதிரியே ஃபாஸ்ட்டாக திங்க் பண்ணுறா, என்ன மாதிரியே எல்லா மீடியாலையும் பேசுகிறா, எல்லாமே பேசுகிறா. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, எனக்கு அவளை பார்த்தா என்னுடைய இன்னொரு பிரதி மாதிரி தான் இருக்கே தவிர வேறு எந்த மாதிரியும் தோணலை. ஸோ இதுதான் நம்ம அந்த 7 கூடியவர். நிறைய குடும்பங்களில் டைவர்ஸ் ஆகிறதுக்கு ஒரே காரணம் என்னென்னா, கணவருக்கு ஈக்குவலாக மனைவி இருக்காங்க, மனைவிக்கு ஈக்குவலாக கணவர் இருக்காங்க, ஆனால் எண்ணங்கள் வேறு. அதுதான் அந்த பிரச்சனை. அதெல்லாம் சரியாகி இதுக்கெல்லாம் ஒரு டைவர்ஸ். இன்றைக்கி நாட்டில் பாதி பேர் ஒருத்தர் நேற்று அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணார். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் குருஜி, மகிழ்ச்சியாக இருக்கேன். என்னாச்சு? இன்றைக்கி தான் என் பையனுக்கு கல்யாணம். அப்படியா? அதுக்கு அவ்வளோ பெரிய மகிழ்ச்சியா? இது எல்லார் வீட்லையும் நடக்கிறது தானே. இல்லை, என் பையன் ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அமெரிக்காவில் இதை விட பெரிய சந்தோஷமான விஷயம் என்ன இருக்குது? அடடா, அருமை, அற்புதம். வர நம்ம எதுக்கெல்லாம் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டோம். எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால், கமிட்மெண்ட்டுக்குள்ளே யாரும் போக மாட்டேங்கிறான். எதுக்கு குழந்தை பத்துக்கணும், எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்? நேற்று ஒருத்தர் கேட்குறாங்க, ஒரு ரஜ்ஜு பொருத்தம் இல்லைங்க.
தாலி கட்டினா தானே லட்சம் பொருத்தம். தாலியே கட்டாமல் லிவிங் டுகெதராக வாழ்ந்தா என்ன ஆகும்? கண்டுபிடிங்க. கெட் டுகெதர், லிவிங் டுகெதர், ஆல் டுகெதர். யார் அவங்களுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறது? ஸோ நம்மளே இதெல்லாம் பண்ணிக்கிறது. கமிட்மெண்ட்டுக்குள்ளே போக மாட்டேங்கிறோம். ஏழுக்குடையர் வக்கரமாகும் பொழுது இது போன்று ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா தயவுசெய்து அதெல்லாம் சரி பண்ணிவிடுங்க. உண்மையிலே சொல்கிறேன், காதல் ரொம்ப இயல்பானது. நம்ம பண்ணுற வெட்டி பந்தாஸ்னால தான் காதல் பிரியறதே. ஆக்சுவலி நான் வந்து ஓன்லி மார்னிங் ப்ரூ காஃபி தான் குடிப்பேன் அப்படி. அது எதுக்கு இந்த சீனு? சாதாரணமாக இருக்க வேண்டியதானே? இயல்பாக இருந்து பாருங்கள், காதல் உங்களுக்கு வந்துடும். நம்ம வெட்டி பந்தானாலேயே நிறையா ஆக்சுவலி ஐ ஹாவ் நோ டைம் அப்படிங்கிறது. ஐயோ அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. லவ் பண்ணுறதுக்கு டைமே கிடையாது. ஏழுக்குடையர் வக்கரம் பெறும். எதுக்கு திரும்ப திரும்ப அழுத்தி சொல்கிறேன்னா, உங்களுக்கு பிரச்சனை எல்லாமே பார்த்தீங்கன்னா 10 பைசா பிரயோஜனம் இல்லாத பிரச்சனையாக தான் இருக்கும். இந்த பதிவை பார்த்துட்டு உடனே உங்கள் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி வெள்ளை கொடிக்கு மீண்டும் வேலை, ஐ ஆம் சாரி அப்படின்னு டகால்னு காலில் விழுந்துருங்க. நோ ப்ராப்ளம், எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். சார் உலகத்தில் ஒரு காஞ்சி காமாட்சியுடைய ஸ்டோரியில் என்ன சொல்கிறாங்க? காஞ்சி காமாட்சியோட ஸ்டோரி ஆகட்டும், அந்த காமாட்சி ஸ்டோரியில் அம்பாள் வந்து சிவபெருமானுடைய காலில் விழுந்து வணங்கி, அம்பாளுக்கு சிவபெருமான் தான் எல்லாம் என்று அதுக்கப்புறம் மன்மதனை எரிச்ச கதைலாம் அந்த கதை தான். அதே மதுரை மீனாட்சி கதைக்கு போனீங்கன்னா, சிவபெருமான் அம்பாளுக்கு மீனாட்சிக்கு படைச்சதுக்கப்புறம் தான் சுவாமிக்கே. சுவாமி வந்து ஒரு தடவை சுவாமியும் யார் சிவபெருமானும் பார்வதியும் உட்காந்து ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கும்போது பூதகணங்கள்லாம் அப்படி தள்ளி விடுதான். சிவபெருமான் நெத்தியில் வந்து குங்குமம் ஒட்டிகிட்டு இருந்துதான். இது என்ன சம்மந்தம் இல்லாமல் சுவாமி நெற்றியில் குங்குமம் ஒட்டியிருக்கு, அம்பாள் நெற்றியில் தானே குங்குமம் ஒட்டியிருக்குன்னா, அம்பாள் பாதத்தை பார்த்தா பாதத்தில் வந்து அந்த மருதாணி வச்சுருந்தாங்களாம். அந்த மருதாணி தான் ஒட்டியிருக்கு. சிவபெருமான் வந்து அம்பாளோட பாதத்தில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு வந்து ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறாருங்கிறது பட்டவர்த்தமாக தெரிஞ்சுதான். எதற்காக சொல்ல வருகிறேன் என்றால், கணவன் மனைவியை மதித்தலும் மனைவி கணவனை மதித்தலும் தாங்க வாழ்க்கை. இங்கே பிரச்சனையே என்னென்னா, நம்மளுடைய இந்த மாடர்ன் கல்ச்சர் தான். இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த 2025 சனி வக்கரமாவது உங்களை இயல்புக்கு கொண்டு வரட்டும். அமெரிக்கா சென்று பறந்தவர்களாகட்டும் அல்லது ஆப்பிரிக்கா சென்று பறந்தவர்களாகட்டும், உங்கள் கூடுகளுக்கு திரும்புங்கள். நாமெல்லாம் இயல்பானவர்கள். அதுதான், அதை நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. அதனால் இந்த நிமிடம் இந்த பதிவை பார்த்த உடனே ஃபோன் பண்ணி ஒரு ஐ லவ் யூ, சூப்பர் டைம், கரெக்டான டைம், சனி உங்களை சேர்த்து வைப்பார். ஜட்ஜ்மெண்ட்டே வந்துடுச்சு சார், சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லிட்டான். சுப்ரீம் கோர்ட்டில் தானே சொன்னாங்க, கடவுள் ஒன்றும் சொல்லலையே, கடவுள் சேர்த்து வைப்பார், டோன்ட் வரி. அதனால் நீங்கள் சொல்லுங்கள், கடவுள் இஸ் ரெடி அண்ட் சனி இஸ் ரெடி டு உங்களுக்கு ரீஜாயின். அதனால் ரிசைன் அண்ட் ரீஜாயின் நினச்சிக்கிங்க, அவ்வளோதான். கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிட்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினமும் நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் பங்கு கொள்ளுங்கள். விஷ்ணுமாயா ஹோமம் இங்கே மட்டும்தான் நடக்குது. விஷ்ணுமாயாவுக்கு இங்கே மட்டும்தான் சன்னிதானம் இருக்குது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.